யூ ஆர் நாட் டிஸ்ட்ராக்டட். எஸ், ரியலி நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகல, நீங்க பயங்கரமா ஸ்டிமுலேஷனுக்குள்ள போய் மாட்டிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறத பொறுத்தவரை நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. அதுல மெயினான ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்ன அப்படின்னா, நான் பயங்கரமா டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு இருக்கேன், அதனால என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல. யூ ஆர் ஓவர்லி ஸ்டிமுலேட்டட். ஓகே, இந்த ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு ஜிடிஏ கேம் உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், இல்ல கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ், அதுல இந்த ஃப்ரீ ஃபயர் ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது. ஓகே, அதுல ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த கேரக்டர் அந்த உலகத்துல மட்டும்தான் வாழும். அந்த உலகத்தை தவிர அந்த கேரக்டரால வெளியவே போக முடியாது இல்லையா? அது அந்த ஸ்டிமுலேஷனுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்கும். அந்த கேரக்டரை இயக்குறது யாரு? த திங், நீங்க. அந்த கேரக்டரை பொறுத்தவரை நீங்க ஒரு அன்லிமிட்டட் பவர். அந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா, டிவி பார்த்துட்டு அட் த சேம் டைம் பார்த்துட்டே இருக்கும் போது டக்குன்னு ஃபோன் எடுத்து நோட்டிஃபிகேஷன் டேப் பண்ணி பார்க்கறது, இல்ல கேம் விளாண்டுக்கிட்டே மச்சான் அட்ரா 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 புட்ரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃபோன் அந்த டிவியில வந்து பார்த்துட்டு இருக்குது. இது எல்லாமே உங்களோட பிரெயினை ஓவர் ஃப்ரை பண்ணுது. லெட்ஸே இப்போ ஒரு ஃபோன் இருக்கு, அந்த ஃபோனை வந்து நீங்க ஓவரா ஹீட் ஆகுது. அதுவும் வெயில் காலத்துல நார்மலாவே எல்லா ஃபோனும் பயங்கரமா ஹீட் ஆகுது. ஸோ அந்த ஓவரா ஹீட் ஆகுது அப்படிங்கும் போது என்ன பண்ணுவீங்க, கொஞ்ச நேரம் அந்த ஃபோனை யூஸ் பண்ணாம ஓரமா போடுவீங்க இல்லையா? பட் ஆனா இந்த இடத்துல பிரெயின் அப்படிங்கிறத பொறுத்தவரை நம்ம அந்த பிரெயினுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதே கிடையாது. பிரெயின் வந்து ரெஸ்டா இருக்கிறது அப்படின்னா அது 24 ஹவர்ஸும் இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். பட் ஆனா இந்த மாதிரி ஓவரான ஒரு ஸ்டிமுலேஷன் நீங்க கொடுக்கும்போது பிரெயின் ஓவரா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதனாலதான் உங்களுக்கு அந்த ஒரு பேஷன்ஸ், பொறுமை அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஆஃப் டைம் இருக்காது. ஸோ அதனால உங்களால ஒரு அட்டென்ஷன் அண்ட் ஃபோக்கஸ் அப்படிங்கிறத ப்ராப்பரா எந்த ஒரு டைரக்ஷன்லையும் கொடுக்கவே முடியாது. கரெக்ட்? ஸோ த திங், அப்போ இந்த ஓவர் ஸ்டிமுலேஷன் பண்றதுனால தான் நீங்கள் பயங்கரமான ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்க. ஓகே, லெட்ஸ் நீங்க இந்த மாதிரி டிவி பார்த்துட்டு ஃபோன் கேம்ல விளாண்டுட்டு இப்படியே இருந்துட்டு திடீர்னு ஒரு புக், எக்ஸாம் டைம்ல புக் எடுத்து இப்படி படிக்கணும் அப்படின்னு உட்காரும் போது படிக்க முடியாது. ஏன்னா உங்களோட மொத்த அந்த ஒரு டைவர்ஷன் எங்க இருக்குன்னா இந்த இடத்துங்கள்ல இருக்கு. ஸோ த திங், நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகல, நீங்க ஸ்டிமுலேட் ஆயிட்டு இருக்கீங்க. இது நம்பர் 1. நம்பர் 2, நெக்ஸ்ட் விச் இஸ் டோபமைன் ஸ்பைக் அப்படிங்கிறது. ஸோ இந்த டோபமைன் ஸ்பைக், அதாவது நான் முன்னாடி சொன்ன ஒரு டாபிக்கோட இது எல்லாமே அடங்கும். நீங்க ஓவர் ஸ்டிமுலேட் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா டோபமைன் ஸ்பைக் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். இங்க நிறைய பேருக்கு டோபமைன் அப்படிங்கிறது ஒரு ஹாப்பியஸ்ட் ஹார்மோன் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது ஹாப்பியஸ்ட் ஹார்மோன் கிடையாது, இது வந்து வாண்டிங் மோர் அப்படிங்கிற ஹார்மோன். அப்ப ஹாப்பியஸ்ட் ஹார்மோன் அப்படிங்கிறது ஆக்சிடோசின் அப்படிங்கிறது தான் ஹாப்பியஸ்ட் ஹார்மோன். ஓகேவா? இதுதான் வந்து, சாரி ஸ்பெல்லிங் எனக்கு ஞாபகம் இல்லை, சாரி ஒரு நிமிஷம், ஆக்சிடோசின். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஹாப்பியஸ்ட் ஹார்மோன். பட் இந்த டோபமைன் அப்படிங்கிறது வாண்டிங் மோர் அப்படிங்கிற ஹார்மோன். இது வந்து வாண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம மைண்ட், வேணும் வேணும் வேணும். அதனாலதான் ஒன்ஸ் நீங்க ஒரு நாள் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு வீடியோ கேம் விளாடுறீங்கன்னு வச்சுக்கோமே, அது பார்க்க ஜாலியா இருக்கும். செகண்ட் டைம் விளாடும் போது கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா விளாடுவீங்க. தேர்ட் டைம் ரொம்ப எக்ஸ்ட்ரா விளாடுவீங்க. ஃபோர்த் டைம் விளாண்டுக்கிட்டே இருப்பீங்க. ஃபிஃப்த் டைம் எவ்வளவு நேரம் கொடுத்தாலும் உங்களால அதை நிப்பாட்டவே முடியாது. பிகாஸ் இந்த டோபமைன் ஸ்பைக்ஸுக்கு இது வந்து பழகிடும். ஸோ அப்போ வேண்டும் வேணும் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கும். இந்த இடத்துல இது நார்மல் டோபமைனா நம்ம வச்சுக்காம சீப் டோபமைனா நம்ம வச்சுக்கலாம் அந்த விஷயத்த. ஸோ இந்த சீப் டோபமைன் இந்த சென்ஸ், எதெல்லாம் உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் ஆஃப் பிளஷர்ஸ் கொடுக்குதோ, லெட்ஸ் சே இந்த ஷார்ட் டேர்ம் ஆஃப் பிளஷர்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பான், ஜங்க் ஃபுட், வேற என்னது, என்டர்டைன்மெண்ட், ஸ்க்ராலிங், தென் பீப்புள் டு. ஓகேவா? இந்த பீப்புளோட காசிப் பேசுறது, பீப்புளோட வந்து வெட்டியா உட்காந்துக்கிட்டு கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்கு, இது எல்லாமே ஒரு டோபமைன் ஸ்ப்ரெட் அவுட் தான். ஸோ அப்போ இது எல்லாமே நீங்க பண்ணும்போது உங்களோட அட்டென்ஷன் அண்ட் ஃபோக்கஸை நீங்க பயங்கரமா கெடுத்துக்கிறீங்க, ரூயின் பண்ணிக்கிறீங்க. தட்ஸ் அ சிம்பிள் திங், ரைட்? இதெல்லாம் இல்லாம லைஃப் இருந்துட முடியுமா அப்படின்னு கேட்டா, நான் என்ன சொல்ல வரேங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல தெளிவா டீட்டெயிலா புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நீங்க கட் டவுன் பண்ணிடுங்க. இது எல்லாமே லைஃபே இல்லை நான் சொல்ல, நான் அப்படியே நான் சொல்லுவேன். பிகாஸ் மேக்ஸிமம் ஆஃப் டைம் நான் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறையவே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு நான் பழகிட்டு இருக்கேன். ஸோ த திங், இது எல்லாத்தையுமே நீங்க விட்டுருங்க நான் சொல்ல மாட்டேன். நீங்க ஒரு விஷயத்துக்கு பயங்கரமான ஒரு ப்ளஷர் கொடுத்துட்டு இருக்கீங்க, ப்ளஷர் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு விஷயத்துல இருந்து அப்படிங்கும் போது 20% ஆஃப் த ப்ளஷர் எங்கேருந்து உங்களுக்கு கிடைக்குதுங்கிறத பாருங்க. அந்த 20% ஆஃப் த திங் நீங்க பண்ணும்போது 80% ஆஃப் த ப்ளஷர் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னு நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை பண்ணுங்க. இப்போ மேபி சில பேருக்கு அவங்க ரிலேஷன்ஷிப்ல அது மேபி அவங்க கூட பேசும்போது எனக்கு வந்து அவ்வளோ ஒரு டோபமைன் ஸ்பைக்கா இருக்குங்க எனக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நாளைக்கு அதை கொஞ்சம், பிகாஸ் அது உங்க மேபி உங்களோட ஒர்க் அது கொஞ்சம் கம்மி பண்ணலாம், உங்க ஃபோக்கஸை அது கிராப் பண்ணி கொண்டு போகலாம். பிகாஸ் நீங்க முக்கியமான வேலையை செய்யறதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அவங்களோட பேசணும், பழகணும், இந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா
அப்போ இதுவுமே வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம் தான். உங்களோட ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ணாத எந்த ஒரு விஷயமே லைஃபுக்கு சூப்பரான ஒரு விஷயம். பட் உங்க ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ற எல்லா விஷயமே லைஃபுக்கு கொஞ்சம் நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ அப்போ இந்த பான் வந்து உங்களை வந்து உங்களோட ஒர்க்கை நீங்க முடிச்சுட்டு நீங்க வந்து பான் பார்க்கறது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். மேபி இந்த பான் வந்து உங்களோட லைஃபை கெடுக்குது அப்படின்னா இதை நீங்க தூக்கி போடுங்க. ஜங்க் ஃபுட் உங்களோட லைஃபை கெடுக்குதுன்னா தூக்கி போடுங்க. என்டர்டைன்மெண்ட் ஸ்க்ராலிங் உங்க லைஃபை கெடுக்குதுன்னா தூக்கி போடுங்க. பீப்புள் உங்க லைஃபை கெடுக்குறாங்க அப்படின்னா தூக்கி போடுங்க அவங்க எல்லாரையும். ஸோ 20% ஆஃப் த நான் பண்ற ஒரு விஷயம் எனக்கு 80% ஆஃப் த ப்ளஷரை கொடுக்குது அப்படின்னா அது எந்த விஷயம்னு சொல்லி பாருங்க. அந்த விஷயத்தை கட் டவுன் பண்ணுங்க. ஓகே, இந்த இடத்துல இதுதான் நீங்க பண்ணணும், வேற வழி இல்லை. லெட்ஸ் சே இப்போ நிறைய பேருக்கு வந்து தான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு சும்மா உட்காந்து, அதாவது வேலை நேரத்துல சும்மா உட்காந்து அரட்டை அடிக்கிறது பிடிக்கும். இல்ல சும்மா உட்காந்து தன்னோட வேலை நேரத்துல தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணிட்டாங்க, அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவன் வேலையை விட்டுட்டு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளஷரபிள் திங்ஸ் எங்கேருந்தெல்லாம் கிடைக்குதுன்னு பார்த்து அது எல்லாத்தையும் கொஞ்சம் கட் டவுன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க ஒர்க்குக்கு உங்களோட லைஃபுக்கு தேவையான விஷயங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேவையானது உங்களை புரிஞ்சுக்கிறவங்க உங்க கூட இருக்க போறாங்க, புரிஞ்சுக்காதவங்க போக போறாங்க. அதே மாதிரிதான் ஐ மீன் என்ன கேட்டீங்கன்னா பான்லாம் சுத்தமா பார்க்காதீங்க. ஜங்க் ஃபுட் மேக்ஸிமம் அப்படின்னு மந்த்லி ஒன்ஸோ இல்ல 2 months ஒன்ஸோ எடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இது வந்து ரொம்ப நம்ம லைஃபுக்கு கேடான ஒரு விஷயம். ரெண்டாவது என்டர்டைன்மெண்ட் ஸ்க்ராலிங் முடிஞ்ச அளவு உங்களோட நாள்ல இது எல்லாத்தையுமே கட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது எல்லாமே ஒரு சீப் டோபமைன். இதெல்லாம் சீப்பான லெட்ஸே இது ஷார்ட் டேர்ம் ஆஃப் ப்ளஷர் கொடுக்குற ஒரு விஷயம், அவ்வளவுதானே தவிர இது எதுவுமே நமக்கு லாங் டேர்ம்ல ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங், இது என்ன ப்ராப்ளம் கொடுக்குது? நான் சொன்ன அந்த ஸ்டிமுலேஷன் அண்ட் டோபமைன் ஸ்பைக், அதாவது இந்த சீப் டோபமைன், இது ரெண்டுமே சேர்ந்து என்ன ப்ராப்ளம் கொடுக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் செஷன்ல சொல்றேன். ஸ்டிமுலேஷன் அண்ட் சீப் டோபமைன் இது ரெண்டுமே சேர்ந்து நமக்கு கொடுக்குற ப்ராப்ளமே என்னவா இருக்குன்னா ADHD, அதாவது ADDன்னு வாங்க, இதை அட்டென்ஷன் டிஃபிஷியன்சி டிஸார்டர் அப்படிங்கிறது. ஸோ இந்த அட்டென்ஷன் டிஃபிஷியன்சி டிஸார்டர் அப்படிங்கிறது நமக்கு ப்ராப்பரான ஒரு அட்டென்ஷன் கொடுக்காத ஒரு விஷயம். ப்ராபப்ளி இது ஜீன்லேருந்து வரலாங்கிறாங்க. அதாவது இந்த ஜீனுங்கிறது ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனாக இருக்கலாம். மேபி உங்களோட பிரதர் இல்லை உங்களோட அம்மா இல்லை அப்பா, யாருக்கு வேணாலும் இந்த டிஸார்டர் வந்து இருந்திருக்கலாம், அட்டென்ஷன் லேக்கிங். ஸோ இந்த ADHD டிஸார்டர் இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க பீப்புள் அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்ல அவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க கொடுத்தீங்க. இப்போ லெட்ஸே ஒருத்தவங்களுக்கு வந்து வரைகிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதை அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்க லைஃபுக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியம், ஒர்க் ரொம்ப முக்கியம், அதுல ஃபோக்கஸ் பண்ண அப்படிங்கும் போது இல்லை எனக்கு அது பிடிக்கல, அதனால நான் அதுல ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் அப்படின்வாங்க. பட் ஆனா அது பண்ணா அவங்க லைஃப் வேற மாதிரி இருக்கும். இப்போ சில பேருக்கு வந்து வீடியோ கேம், அதனாலதான் உங்களுக்கு வீடியோ கேம் விளையாட சொன்னா விளையாண்டுட்டே இருப்பீங்க, ஆனா மற்ற விஷயத்துல உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ ஹைப்பர் மெமரி பவர், ஹைப்பர் ஃபோக்கஸ் இருக்கும் உங்களுக்கு, அந்த மாதிரியான ADHD ப்ராப்ளம் இருக்கிற மக்களுக்கு. ஆனா அவங்களுக்கு தேவையான விஷயத்துல லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணாங்க. இம்பார்ட்டன்ட் விஷயம் ஏதோ அதுல ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ டிராயிங் ஏதோ ஒரு ஹாபி, ஓகே ஃபைன், தட்ஸ் ரைட், தட்ஸ் சூப்பர். பட் அதை விட இம்பார்ட்டன்டான விஷயம் அதுல ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் மேபி உங்கள நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். இது வந்து டூம் பாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. டூம் பாயில் இந்த சென்ஸ், நமக்கு தேவையானதுல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கு, நமக்கு தேவையானதுல நம்ம வந்து ஒரு ஆட் பண்ணாம இருக்கு. இது பேர் டூம் பாயில் அப்படின்வாங்க. பைல் சிஸ்டம் இந்த சென்ஸ், நமக்கு பிடிக்கதோ அந்த விஷயத்த பண்றது பேரு, ஒரு ஆழமா போய் அந்த விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிற பேர் பைல் சிஸ்டம். அவங்க தான் இன்னைக்கு வந்து அச்சீவர்ஸா இருக்காங்க. இப்போ லெட்ஸ் சே டேவிட் காகின்ஸை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவருக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ அந்த விஷயத்த அவர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. ஆனா நம்மள நிறைய பேர் இல்ல, எனக்கு இன்னைக்கு படிக்கிறதுக்கு ஒரு மாறிச்சு, அதனால ஐ ஜஸ்ட் டேக் ரெஸ்ட். பட் எனக்கு எக்ஸாம் வருது அடுத்த வாரத்துல, ஆனா அது எனக்கு தேவை ரெஸ்ட். அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் கான்டென்ட் வந்து கிரியேட் பண்ணணும் தோணும், ஆசை இருக்கும். they diverted from this to another thing. இது எல்லாமே ADHD அப்படிங்கிற இந்த ஒரு சிண்ட்ரோம்ல டிஸார்டர்ல வரும். ஓகே, ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க படிக்கணும் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஃபுல் அட்டென்ஷன், அதாவது ஒரு ஃப்ளோ ஸ்டேட்ல அந்த ஒரு விஷயத்த பண்றீங்களா, இல்ல சும்மா கடமைக்குன்னு பண்றீங்களா? உங்களுக்கு முக்கியமான விஷயம், உங்களுக்கு அது பிடிச்சிதான் நான் எடுக்கிறீங்க, ஆனாலும் உங்களால அதுல ஃபோக்கஸ் பண்ண முடியல, என்னால அட்டென்ஷனா இருக்க முடியல அப்படின்னா நீங்க ஓவர் ஸ்டிமுலேட் பண்ணனால ADHD அப்படிங்கிற இந்த ஒரு டிஸார்டருக்குள்ள போய் மாட்டிருக்கீங்க. மேபி இது உங்களுக்கு ஜீன் மூலியமா இருக்கலாம். இந்தியாவில பொறுத்தவரை இதுக்கான பெரிய ரிசர்ச்சர்ஸ் கிடையாது, ரிசர்ச் வந்து பண்ணல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2.4 to 24 சம்திங் லைக் இந்த மாதிரியான ஒரு பெர்சன்டேஜ்ல தான் இந்தியாவில வந்து இந்த டிஸார்டர் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. பட் ஆனா என்ன கேட்டீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ல நான் பாக்குற நிறைய பேருக்கு இந்த ADHD அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராப்ளம் அதிகமா இருக்கு. பிகாஸ் அவங்களால எந்த ஒரு விஷயத்துலயும், ஏதாவது ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியறதே கிடையாது. எல்லா விஷயத்துலயுமே வந்து பாதியா வைக்கிறதுனால they won't
கெட் ஹியூஜ் ரிசல்ட்ஸ். ஓகே, ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பாதியிலே விட்டு குவிட் பண்ணிடுவாங்க, திரும்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பாதியிலே குவிட் பண்ணி திரும்பி 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 திரும்பி. இது மேபி உங்க ஜீன் மூலியமாவும் வரலாம். ஆனா இது மேபி நீங்களே இப்போ ரீசெண்ட் டைம்ல இந்த டெக்னாலஜிக்கல் வேர்ல்ட்ல ஏற்படுத்திக்கிட்டு இருக்க ஒரு விஷயமாவும் இருக்கலாம். ஸோ இப்போ இந்த ADHD டிசார்டர் இது வந்து மேபி நீங்க தெரப்பி போங்க அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா தெரப்பிலலாம் பெருசா எனக்கு அதுல நம்பிக்கை கிடையாது. ஐ ஒன்ட் நீட் தெரப்பி. என்னை பொறுத்தவரை மென்னுக்கு வந்து தெரப்பி அப்படிங்கிறது தேவை கிடையாது. மேபி விமன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப நல்ல தனியா இண்டிவிஜுவல் செஷன் கொடுக்குற ஒரு சும்மா எல்லாரையும் மாதிரி ஆறுதலா பேசாம ப்ராக்டிக்கல் ஓரியன்டான டிப்ஸ் கொடுக்குற ஐடியாஸ் கொடுக்குற உங்களை வந்து ட்ராக் பண்ற ஒரு சைக்காட்ரிஸ்டா இருக்காங்க அப்படின்னா தாராளமா நீங்க அதுக்கு போய் தெரப்பி எடுத்துக்கோங்க. பட் இந்த மாதிரிலாம் பண்ணல, சும்மா மாத்திரை மருந்து மட்டுமே எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க ப்ராக்டிக்கலா நீங்க என்னதான் மாத்திரை சாப்பிட்டாலும் மருந்து சாப்பிட்டாலும் ப்ராக்டிக்கலா நீங்க ஒரு விஷயத்த பண்ணும்போது தான் அது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆகும். ஸோ இதுக்கான ஆன்லைன் கோச்சிங் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் என்னோட ஷெடியூலிங் லிங்க் கீழே இருக்கு, நீங்க ஷெடியூல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ த திங் இதை எப்படிப்பா ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் செஷன்ல சொல்றேன். 1 hour 1 week சேலஞ்ச், இந்த ஒரு விஷயத்த நீங்க ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் இது நான் ரொம்ப ட்ரை பண்ற ஒரு விஷயம். எனக்கு என்னோட அட்டென்ஷன் ஸ்பேன் ஆக்சுவலி ஒரே வீக்ல ரொம்ப எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. மேபி நான் ஸ்க்ரால் பண்ணிட்டு சம்டைம்ஸ் எனக்குமே ஸ்க்ரால் பண்ணணும்னு தோணுன்னு வச்சுக்கோங்க. சும்மா யூடியூப்ல உட்காந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தா கூட ஒரு சர்டன் பீரியடுக்கு மேல டே நீ தப்பு பண்ணிட்டு இருக்க, வெளியே வா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். அந்த ஒரு அட்டென்ஷன் கிடைச்சிட்டு என் லைஃப் மேல எனக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். த திங் 1 hour 1 week சேலஞ்ச் என்ன பண்ணுங்க, டெய்லியுமே ஒரு 1 hour 1 week ஒண்ணுமே பண்ணாம இருங்க. அவ்வளவுதான், சிம்பிள். ஒண்ணுமே பண்ணக்கூடாது. ஜஸ்ட் வாழை பார்த்துட்டோ இல்ல ஜஸ்ட் உங்களோட சினாரியோ வெளியே சீனரியை பார்த்துட்டோ சும்மாவே உட்காந்துருக்கணும். 1 hour ஜஸ்ட் டைமிங் வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணுச்சு அப்படின்னா நான் பர்சனலி எனக்கு சொல்றேன். ஸோ எனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா எனக்கு என்னோட அட்டென்ஷன் ஸ்பேனை இது இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துச்சு. ஆக்சுவலி எனக்கு நான் பண்ற எல்லா விஷயத்துலையுமே ஒரு சந்தோஷமா என்துவா பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. சந்தோஷமாவான்னு எனக்கு தெரியாது, பட் என்துவா பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. பிகாஸ் இந்த ஒரு போர்டம், அதாவது நான் ஓவர் ஸ்டிமுலேட் பண்ணனால என் பிரெயின் ரொம்பவே இதா இருந்துச்சு. பட் ஒரு 1 hour அமைதியா காமா உட்காந்துட்டு இருக்கும் போது என்னோட அட்டென்ஷன் ஸ்பேன் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. நான் அதை ஃபீல் பண்றேன். ஆக்சுவலி இப்போ நான் பேசிட்டு இருக்கும் போது கூட ஐ எம் இன் ஃப்ளோ ஸ்டேட். எனக்கு டைவர்ட் வேற எங்கேயுமே தாட் இல்லை. எனக்கு என்ன தோணும், அடுத்து என்ன எதுவுமே எனக்கு ஜஸ்ட் இங்க மட்டும்தான் நான் இருக்கேன். இவ்வளவு நேரம் நான் வீடியோ எடுத்தப்போ கூட நான் இங்கதான் இருக்கேன். The thing, this has helped me so much a lot. Okay, so இந்த 1 hour 1 week சேலஞ்ச் மூலியமா உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க அந்த ஸ்டிமுலேஷன் அப்படிங்கிறத கம்மி பண்றதுனால உங்களோட அந்த ஒரு லைஃப் நீங்க ரியாலிட்டியை பத்தி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு 1 hourல மேபி அது என்ன சொல்லுவாங்க, ரொம்ப வந்து சைக்காலஜிக்கலா இல்லை, லைக் ரொம்ப தத்துவங்கள், லைஃபோட வாழ்க்கையோட அர்த்தம் என்ன, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏன் இப்படி அப்படிங்கிற நம்பர் ஆஃப் கேள்விகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் என்னைக்காவது ஒரு நாள் லேக் ஆகிட்டேன் என் லைஃப்ல, நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 1 hour ஈவினிங் டைம்ல சும்மா எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படியே கம்முன்னு உட்காருவேன். நான் ஓகே ஒரு விஷயம் ஒரு சீப் டோபமைன் எடுத்துட்டேன், அதுக்காக திரும்பி நான் எடுக்காம ஓகே ஃபைன் நான் அதை பண்ணிட்டேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அப்படி உட்காருவேன். அப்படி உட்காரும் போது எனக்குள்ள ஒரு ஐடியா கிரியேட் ஆகும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம லைஃப்பை நோக்கி போயிட்டு இருக்கோமா, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு என்ன தேவை, நம்ம ஏன் தேவையை விட்டுட்டு கண்ட விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், இப்படின்னு நம்பர் ஆஃப் எனக்கு திங்ஸ் வந்து தோணும். இது எனக்கு லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆனதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ஜஸ்ட் டூ இட், ஜஸ்ட் பண்ணுங்க. 1 hour 1 week சேலஞ்ச் ட்ரை பண்ணுங்க. ஓகே, ட்ரை பண்ணிட்டு மேபி உங்களுக்கு உண்மையாலுமே இதுல ரிசல்ட் இருந்துச்சுன்னா என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கீழே இருக்கு, ஜஸ்ட் வந்து அந்த ரிசல்ட் என்னன்னு சொல்லுங்க. ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்க இந்த விஷயத்தை நீங்க அப்ளை பண்ணி பார்க்கும்போது. செகண்ட், டூ போர்டம். எந்தெந்த விஷயம்லாம் போர் அடிக்குமோ அந்தந்த விஷயம் பண்ணுங்க. இப்போ எனக்குமே வந்து புக்கு படிக்கிறது போரா தான் இருக்கும், பட் நான் அதை பண்ண ஆரம்பிக்கிறேன். பிகாஸ் இது எனக்கு ஏதோ ஒரு வகையில எனக்கு புதுசான ஒரு பேஸ் லைன் கிரியேட் ஆகிறது ஹெல்ப் பண்ணிச்சு. பேஸ் லைன்னா என்னன்னு தெரியாதுன்னா, டோபமைனை பொறுத்தவரை இதுதான் உங்களோட டோபமைன் வச்சுக்கோங்களேன். இப்போ இதுதான் உங்களோட டோபமைனோட பேஸ் லைன் வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஏதாவது ஒரு வீடியோ பார்ப்பீங்க, ஏதோ ஒன்று பண்ணுவீங்க, டக்குன்னு ஒரு ஸ்பைக் ஆகும். திரும்பி ஸ்பைக் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஆட்டோமேட்டிக்கா ஸ்பைக் ஆச்சுன்னா கண்டிப்பா ஏதோ இருந்தாலும் கீழே போய் தானே ஆகணும், கீழே போகும். தென் திரும்பி நீங்க பண்ணும்போது திரும்பி இது மேலே ஏற துடிக்கும், ஆனா உங்களால மேலே கொண்டு போக முடியும். அதனாலதான் நீங்க இன்னும் அதிகமா எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. பட் இதுவே நீங்க இந்த மாதிரியான ஒரு போர் அடிக்கிற விஷயங்கள், லெட்ஸ் சே டிராயிங் வரைகிறது போர் அடிக்கும், ஒர்க் அவுட் பண்றது போர் அடிக்கும், வாக்கிங் போறது போர் அடிக்கும், லெட்ஸ் சே நல்ல விஷயங்கள் என் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது போர் அடிக்கும். இப்படி எதெல்லாம் போர் அடிச்சாலும் சரி, இல்ல வந்து கிரியேட்டிவா நான் வந்து படிக்கிறது எனக்கு போர் அடிக்கும். இப்படி போர் அடிக்கிற விஷயத்த நீங்க வந்து பண்ண ஆரம்பிக்கும் போது
ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா உங்களோட பேஸ் லைன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ கீழே போயிருந்தா உங்களோட அந்த ஒரு டோபமைன்ங்கிறது நீங்கள் ஹார்ட் திங்ஸ் பண்ண மேலே வந்து ஒரு 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 அளவில் நிற்க ஆரம்பிக்கும். உங்களோட புது பேஸ் லைன் வந்து கிரியேட் ஆகும். இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது நெக்ஸ்ட் மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியறதே கிடையாது. உங்களோட மென்டல் ஹெல்த் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான எந்த ஒரு ப்ராப்ளமும் வரவே வராது. நீங்கள் தேவையில்லாத எந்த ஒரு அன்வான்டான விஷயங்களையும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. உங்கள் லைஃப் மேலே மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ அந்த மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் ஒரு சின்ன ஒரு பிடிஎஃபை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ₹2 நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த விஷயம் அந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஒன்றுன்னு சொல்லி ஜஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக மெசேஜஸ் அது வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்கள் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. இந்த மாதிரி விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலி ஐ ஜஸ்ட் நீட் டு டெல் யூ சம்திங். இஃப் யூ டூயிங் அ ஒர்க் ஆர் இஃப் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட், ஜஸ்ட் டூ திஸ் டைம் பிளாக்ஸ் மெத்தட். உங்களுக்கு அந்த ஏடிஎஸ்டி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த டைம் லைன் வந்து உங்களுக்கு, அதாவது ஒரு டெட் லைன், அந்த கான்சிக்வன்சஸ் இல்லாதனாலதான் நீங்க வந்து ஓகே ஃபைன் பரவாயில்லன்னு விடுவீங்க. பட் இதுவே அந்த டைம் பிளாக்ஸ் நீங்க வந்து வச்சுட்டு ஓகே டெட்லைன் இருக்குன்னு ஓட ஆரம்பிக்கும் போது உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். இதை பத்தி டீடைலா நம்ம இன்னொரு வீடியோல பேசுவோம். ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. ஐ வில் see you in the Simplicity வீடியோ. உங்களுக்கு என்னோட கோச்சிங் செஷன் வேணும்னா லிங்க் கீழே இருக்கு, ஷெட்யூல் பண்றதுனா பண்ணிக்கோங்க. ஸோ ஐ வில் see you in the Simplicity வீடியோ. Thanks for watching my video. I love you so much.